இப்போ அடிப்படை மக்களுக்கான தேவைங்கிறது கரண்ட்டு சார். கரண்ட் எங்கேயாவது அது வருதா சார்? சென்னையிலே இவ்வளோ ப்ராப்ளம். சாதாரணமாக சென்னையில் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும். சென்னையிலே இவ்வளோ ப்ராப்ளம்னா அப்புறம் ஊர் நாடு பக்கம்லாம் என்னென்ன நடக்கும்? அப்போது உங்களுக்கு ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை எது நம்ம பேரில் அவதூறுகளை அசிங்கங்களை தூக்கி வீசும்ன்றது கூட உங்களுக்கு ஜென்ரல் அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா எல்லாத்தையும் நிப்பாட்டு, அதை கொஞ்சம் சரி பண்ணியா, ஜனங்க அதாவது ரோட்டில் வந்து படுத்துக்குன்னு காரி துப்புதுங்க அப்படின்ற எண்ணம் இவருக்கு இல்லை. சிங்கப்பெண் திட்டம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் இல்லை. சிங்கப்பெண் திட்டம் தாவேக்காரர்களுக்காக அறிமுகப்பட்ட திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேற்று வந்து ஏதோ எண்ணிக்கை 100 200 அந்த மாதிரி தான் ஒரு 70 குழுக்கள் ஒரு இது மட்டும் போட்டிருக்காங்க. 70 குழுக்களில் வந்து ஒரு குழுவிலும் 4 பேர் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அந்த மாதிரி தான் 300 பேருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 300 பேரும் பொதுமக்களுக்கெல்லாம் இல்லை, இவங்க கட்சிக்காரனுக்காக தான் இது போடப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து இவங்க கட்சிக்காரங்க பொறுப்பாளர்களை கண்டுபிடிச்சிடலாம், மாவட்டம் ஈஸியாக இருப்பாங்களா. இப்போ நம்ம பொதுமக்கள் தானே வந்து கண்காணிட்டு. அது மட்டும் இல்லாமல் குற்றம் நடப்பதற்கு முன்னால் நாங்கள் போய் தடுத்துருவோம். என்ன சார் இது 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 என்ன லாஜிக் இது? குற்றம் நடப்பதற்கு முன்னால் நாங்கள் போய் பிடிச்சிருவோம்னா எப்படி இது? எப்படி ஒரு அரசு விழாவில் வந்து ஒரு முதலமைச்சர் நடித்த படத்தோட பாட்டை போட்டு போலீஸ் பேண்ட் வாசிக்க விட்றீங்கள, இதெல்லாம் உண்மையிலே சார் உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம பாட்டு இல்லை, இந்த படத்தில் இவ்வளோ படம் வாங்கணுமா, இவ்வளோ சேலரி வேணும் நீ நினச்சிக்கலாம் சார். இப்போ இதை பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, என்ன தான் சார் நினைப்போம்? இதுக்கு முன்னாடி இப்போ வந்து எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் பாட்டை போட்டாங்களா, இல்லை கலைஞர், இல்லை ஸ்டாலின், இது உங்கள் அப்பா கதைவாசனை எழுதின படம்பா, அதுலேருந்து ஒரு பாட்டு போடுறோம்பா, என்னது இது? அப்போ இது ஒரு கோமாளி ஆட்சி மாதிரி தானே நடக்குது. இது எல்லாம் வந்து விஜய் காதுக்கு போதா, கண்ணுக்கு தெரியுதா? இதே எடப்பாடியார் கேட்டாருன்னா அதுக்கு நம்ம பை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னா, யோ வேலையை பாரியா, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாராம், இப்போ வந்து அவரை நொட்டுறேன்றாங்க. அப்போது ஒரு திறம்பட எதிர்கட்சியாக செயல்படுகிற அடிப்படை தகுதி பெற்றவர் எடப்பாடியார் மட்டும்தான் இன்னைக்கு இங்கே இப்போதைக்கு இருக்கிற கட்சிகளில். அப்போது திமுக பேசினா சமாளிச்சிடலாம், எடப்பாடியார் பேசினா சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எடப்பாடியார் அவர்களை அந்த கட்சியை காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஆசை வார்த்தைகள் கூறி அதை சிதைச்சாங்க. வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவனரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்கண்ணே? நல்லா இருக்கு. ரைட்டு. இந்த ஆட்சி பொறுப்பேற்று தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்று நேற்றோடு வந்து 1 மாத காலங்கள் முடிந்திருக்கு. இந்த 1 மாத காலத்தில் இந்த ஆட்சியோட செயல்பாடுகளும் இந்த ஆட்சி செய்கின்ற செயல்களையும் எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னாங்க. ஸ்டாலின் தான் வந்தார், நீச்சல் அடிக்க விட்டார் அப்படின்னு ஒரு பாட்டு போன ஆட்சியில் ஒரு வரிகள் ஃபேமஸ் ஆனது இல்லையா? வேறு மாற்றம்னா கட்சியில் இது துர்நாற்றமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு காலில் அந்த மாதிரி தான் இருக்குதோ அப்படின்னு நினைக்க தோணுது. விஜய் வந்தாருன்னா நம்ம வெளிச்சத்துக்கு வந்துடுவோம்னாங்க. இருக்கிற லைட்டு கூட இப்போ எரியல, இருக்கிற கரண்ட்டு கூட இப்போ இல்லை. பொதுவாக திமுகவை தான் அந்த ராசிம்பாங்க, கரண்ட் ராசி. இதுன்னு விஜய்க்கும் அந்த ராசி தொத்திடுச்சுன்னு இல்லை. ஏன் தொத்துச்சுன்னா, ஹேய் எங்கள் ஆட்சி தான்ப்பா உன் ஆட்சி, என்னால் தான்ப்பா உன் ஆட்சி, திமுக தயவில் தான் தாவேக்கா ஆட்சின்றார் இல்லையா? ஒரு கால் திமுகவின் சாபம் தாவேக்காவுக்கு ஓட்டிக்கிச்சோ என்னன்னு தெரியல. ஒரு அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு இருட்டாகுது, தாய்மார்கள் கூச்சலும் வந்து அழுகையுமா இருக்குது. அதால் இவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை இவர்கள் எந்த ரீல்ஸால் மீறி வந்தாங்களோ அதே ரீல்ஸால் இறங்கிடுவாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்களில் முன்னாடி விஜய் பற்றி தான் அண்ணன் வராரு, பறக்கிறாரு, எடுக்கிறாரு, கொடுக்குறாருன்னாங்க. இப்போ அண்ணன் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு, போயிட்டாரு, வந்துட்டாரு அப்படின்னு வெறும் மரண ஓலங்கள் மாதிரி வெறும் ஓலங்களாக ஒப்பாரிகளா இன்றைக்கி உடனே மாறி இருக்குது. நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் மாறும் அப்படின்னு நினைக்கல, இது உடனே மாறி இருக்குது. இதை வந்து அவங்க வந்து என்னன்னு பார்த்து அதை கொஞ்சம் நிப்பாட்டணும், சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக எல்லாரும் சொல்லுவாங்க அடுத்த தடவை விஜய்க்கு இந்த செல்வாக்கு இருக்காதுன்னு, அடுத்த தடவை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கண்டிப்பாக. ரைட். அமைச்சர்களோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? அவங்களாம் அமைச்சரானு அவங்களுக்கு தெரியலன்னு அவங்களுக்கே தெரியல. இது வந்து விஜயனும் நினைக்கிறாரு நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், அமைச்சரவை கூட்டிட்டோம். நேற்றுலாம் பாருங்கள், ஒரு மீன்வளத்துறை அமைச்சர், அவர் மீன்கார் தான், அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான்,
எதுக்காகனா கூடுதலாக அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காங்க, அதுக்காக சமூகத்தை சொல்கிறேன். எல்லாம் எதனோ கேட்குறாங்க. அர்பான்னு பொதுவாக ஒரு துறை சார்ந்த அமைச்சர் வந்து அந்த துறை சார்ந்த விஷயங்களை தொடங்கி வச்சார், இல்லை நல திட்ட உதவிகளை சொல்கிறாருன்னா அடுத்து இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுது? இல்லை இது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன் தப்பு வந்து ஒரு 50 பேர் கொடுத்தேன் 60 பேர் கொடுத்தேன், என்னத்தையாவது பேசணும்ல. ஆமாம், இல்லை அவர் பேசுவார் ஊமையா? இல்லை இல்லை கண்டிப்பாக பேசுவார், நல்லா பேசுவார். நான் பார்த்து சினிமாவில் பார்த்து நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போனார்ல, அந்த ஒரு வார்த்தை தானே ஆடு இங்கிலீஷ் பேசுதுன்ற மாதிரி தானே, அந்த மாதிரியா? இல்லை சினிமாவில் போடுவார். இல்லை நம்ம சினிமாவில் பேசுறதை வச்சு நம்ம பேசிட முடியாது, டப்பிங்காக கூட இருக்கலாம். ஏன் பேச மாட்டாரு தெரியல. சொன்ன மாதிரி நோ கமெண்ட்ஸ்னாரு, என்னையாவது ஒரு 2 வார்த்தை பேசணும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பல அச்சங்கள் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் துறைக்குன்னு ஒரு மரியாதை, துறைக்குன்னு ஒரு பொறுப்பு, துறைக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அதுக்கே நான் என்ன சொல்கிறேன், பிஏ இந்த மாதிரி அங்கே போகிறோம், சரி பிஏ கூட விட்டுரு, உன்ன மாதிரி தான் அவன் இருப்பான். எதெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி அவங்க இருப்பாங்களே, சார் இன்றைக்கி எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், என்னது இது அப்படின்னு கேட்டுட்டு, சரி இதெல்லாம் பண்ணுறோமா, இதை கொடுக்குறோமா, இந்த உதவி திட்டம் இந்த நலத்திட்டத்தை தொடங்குறோமா, சரியா எவனையாவது வந்து ஏதாவது 2 வார்த்தை நாக்கப்படுங்கன்னா வா என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டு ஒரு 4 லைன் வச்சுன்னு அதை எழுதி மனப்பாடம் பண்ணினாவது வந்து சொல்லேன். ஒரு அந்த அந்த நலத்துறை சார்ந்த மக்களுக்கு ஒரு ஆறுதலாவது இருக்கும். இணையாவது மங்குனி ஆளுங்களை போட்டு என்னையா பண்ணுவார் இவருன்ற மாதிரி மக்களுக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும். இந்த அவப்பெயர் அமைச்சரோடு நிற்காது, அது தமிழக முதல்வர் ஜோசப் இது வரைக்கும் போகும்ல. ஏன் இப்படி இருக்காங்க? ஒன்றும் பேசினா ஏறுக்கு மாறாக பேசிடுறான். ஆமாம், என்ன சாம்பார் வாங்கி பார்த்துட்டு என்ன கறி துண்டை காணுன்ற கதையா அப்படி பேசிடுறாங்க. பேசலைன்னா இப்படி இருந்துடுறாங்க. சில இடங்களில் போனால் எல்லாத்தையும் ஒரு சுகாதாரத்துறையில் போய் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்ணுறாரு, அந்த மருந்துனா இந்த மருந்துனா எத்தனை பெட்டுக்குது, அதுக்கு தான் இதுக்கு தான் ஆக்சிஜனுக்கு தான் அதுன்னு கேட்காம எங்கள் முதல்வர் படையா அங்கே மாட்டேன் இங்கே மாட்ட மாட்டியா, என்ன அது இது தெரியும். அவர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு, இதெல்லாம் தட்டுப்பாடாக இருக்குது, இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆமாம், அந்த டெக்னிக்கல் வேட அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். இது இப்போ அமைச்சர்கள் போகிறீங்க, ப்ரெஸ்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம். ப்ரெஸ் அமைச்சர் வரனா ப்ரெஸ் வருவான், 4 ஏதோ வார்த்தை கேட்டு ஒரு நியூஸை போட்டு விடுவோன்னு. நீ எதுக்கு கூடயே கேமரா மீட்டு போய் ரீல்ஸ் எடுக்கிற? ஃபோனில் எதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க? ஆளுக்கு எதுக்கு மைக்க மாட்டேங்கிறீங்க? என்ன கூத்து பட்டுறாது, என்னது இது? அப்போ நீங்கள் இது மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்கத்தனமாகவே ஆட்சி நடத்திங்கன்னா சார் இது ஒரு நிர்வாகம். இது நீங்கள் உங்களுக்கு ஒன்றா இது வந்து நான் போனேன் இன்றைக்கி எங்கள் ஆள் வந்தார், அந்த பகுதி பொறுப்பாளர் பேசிக்கலாம், அமைச்சர் வந்தார், நான் ரீல்ஸ் எடுத்தேன், செல்ஃபி எடுத்தேன், சூப்பராக இருந்தது தெரியுமா அப்படின்னு பேசிக்கலாம். ஆனால் நிர்வாகத்துக்கு இது 5 வருட ஆட்சியை நகர்த்துவதற்கு இது வந்து சரியில்லை, முறை இல்லை. இதை எப்படி தான் 1 மாதம் ஆச்சு வந்து நாங்கள் 6 மாதம் காத்திருப்போம். நாங்கள் நீங்கள் 6 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து 1ஆம் மாதம் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க, இல்லை மே மாதம் இப்படி பண்ணீங்கன்னு சொல்ல முடியும். அப்போது இதையெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒருத்தர் இதை இந்த குறையை நம்ம சொல்கிறோன்னா கூட ஏதோ ஒருத்தர் 2 பேருன்னா ஒருத்தர் 2 பேருன்னா கூட பரவாயில்ல சார். எல்லாமே அப்படி தானே இது. முதலீட்டை ஈர்ப்பதற்கு நீங்கள் டான்ஸ் எல்லாம் போடுறீங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க, எப்படி இது? அப்போ இது ஒன்றும் சரியாக போய் நிற்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. சில அமைச்சர்கள் சில துறைகள் வந்து நல்ல திறன்பட செயல்படுறதாக பேச்சு அறிப்படுது. குறிப்பாக சொல்ல போனால் பிடபிள்யூடி அதில் கான்ட்ராக்ட்காரங்களுக்கு உண்டான பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் நிப்பாட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கிறது. பத்திரப்பதிவுத்துறையில் திரு லோகேஷ் அவர்கள், அமைச்சர் லோகேஷ் அவர்கள் நேரடியாக வந்து கண்காணிப்பில் ஏதாவது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்களா, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ரூபா வாங்கினீங்கன்னா நான் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற வார்த்தை சொல்லப்பட்டது. டிவிக்கு ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து எல்லா கோயிலுக்கும் போய் சென்றுட்டு வர்ற விஷயம், ராஜ்மோகன் அவர்களுடைய நடவடிக்கை, இவங்க நடவடிக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, இதெல்லாம் சரிதான். போன தடவை வந்து இன்னும் மூட்டைக்கு 40 ரூபா வாங்குறீங்கன்னு உங்கள் முதலமைச்சர் பேசினார். இப்போ 40 ரூபாய்க்கு காரணம் சொல்கிறீங்களா? இது எப்படி சரி? 10 ரூபாய்க்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 10 ரூபாய்க்கும் விளக்கம் கொடுக்குறாங்க ஒன் ஷாப்புக்கு. அது 20 ஆகிப்போச்சு. நெல் கொள்முதலே 40 ரூபா ஒரு மூட்டை ஏன் வாங்குறாங்க? அவங்க வந்து தங்குறதுக்கு, பாத்ரூம் போகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, போகிறதுக்கு வர்றதுக்கு அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு எப்படி அதை வந்து நீங்கள் வந்து சமப்படுத்துறீங்க? விளக்கமாக கொடுக்குறீங்க சார். இப்போது எதாச்சும் சொல்ல போனால் எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும். ஏன்னா இவங்க ஒன்றும் புடிதர்கள் இல்லை, எல்லாம் நம்ம அண்ணன் தம்பி தானே சார், நம்ம கூட இருந்தவங்க தானே சார். திமுக அதிமுக இல்லை மற்ற கட்சிகள் என்ன ஏது செய்தாங்கன்னு பார்த்தவன் தானே, திருடுற பார்த்தவன் தானே. கொஞ்சம் பதட்டம் இருக்கும். 4 பேர் இப்போ ஒரு கடத்தலில் போகிறான், ஒரு 4 பேர் ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் எடுக்கிறான்னு வச்சுங்க, இவனுக்கு எண்ணம் இருக்கும், எடுக்கலாமா வேணாவான்னு ஒரு பதட்டம் இருக்கும். எடுத்தா மாட்டிக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். சரி எவனாவது ஒருத்த முதல்ல எடுக்கட்டும், கை வைக்கட்டும், நம்ம போய் முதல்ல வச்சு கையை வச்சு இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்த இவன் தான் அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். மேபி நல்லவர்களாக இருப்பதுக்கு பெரும்பாலுமான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவெல்லாம் நம்ம கூட வளர்ந்தவங்க தானே, ஒன்று பண்ணால் தமிழகத்தில் இருந்தவங்க தானே. அது மட்டும் இல்லாமல் பல கட்சிகள்லேருந்து
வந்தவங்க தான். ஒருத்தரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் போதாதா? ஆமாம். அதால் இப்போ ஏற்கனவே வந்து பல கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. நீங்கள் பி ஃப்ராங்க், நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை வச்சு ஒரு நிர்வாகம் சரியாக தான் இருக்கும், ஒழுக்கமாக இருக்கும், ஒரு பைசா இதில் முறைகேடு நடக்காதுன்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? தூய்மை பணியாளர்களோட உண்ணாவிரத்தில் போய் கலந்துக்கிட்டு போது அவரே சொன்னார், ஊழல் பண்ணலாம் ஆனால் பார்த்து பண்ணணுங்கிற வார்த்தையை அவர் தான் சொல்லியிருந்தார். அதுதான் ஒயிட் காலர் கிரிமினல் தானே அது. நீங்கள் வந்து அவங்கள வைத்து கொண்டு இல்லை அவர் தான் நிழல் முதல்வர்ன்றாங்க. ஆமாம். அப்போது அவரை வச்சு எப்படி ஒரு நிர்வாகம் சரியாக இருக்கும்? பல பேருக்கு ஒன்றா சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அமைச்சர்மார்களுக்கு. இது இப்படியே இருக்க வேணாம் சார். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதிகாரிகள் தானே கற்றுக் கொடுத்துருவாங்க. சார் இதில் நீங்கள் போடணுங்க, அது பண்ணிடலாம் சார், அது அங்கே வந்துடும் சார், இங்கே வந்துடும் சார் அப்படின்னு பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ விஜய் சொன்னார் இல்லை, வந்து தமிழக அரசின் மொத்த பட்ஜெட்டில் 4.5 லட்சம் கோடியில் 20% வந்து முதலமைச்சர், 10% அமைச்சர்கள் எங்களுக்கு அது வேணான்னு சொன்னாங்கல்ல. கொஞ்ச நாளில் அது தானாக மறைஞ்சிடும் சார். இப்போ நீங்கள் இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, ஒரு காலை கூட நண்பர் கூட பேசியிருந்தேன். ஏங்க அமைச்சர் வீட்டிலேருந்து சோறு எடுத்து வந்துடுவார், ஓகேங்க, ஏதோ சம்பளம் தராங்க, ஓகேங்க. இப்போ அமைச்சரை பார்க்கவோ எம்எல்ஏ பார்க்கவோ ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வருவாங்க சார். 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சார். ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு போடுங்க சார். 100 ரூபாய்க்கு இப்போ எவனும் ஜாடம் பண்ணால் இல்லை, ஆவரேஜாக 100 ரூபான்னு போடுங்க சார். அதே 10,000 வந்துடும். உறுதியா? அப்போது எம்எல்ஏக்கள் வாங்குகிற சம்பளம் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடாதா சார்? அப்போ இவங்க எப்படி தான் அவன் இப்போ நீங்கள் எல்லாருமே சொல்கிறோம் ரொம்ப எளிமையானவர்கள், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க, செருப்பு கூட வாங்க காசு இல்லாதவங்களான்னு சொல்கிறீங்கள, அவங்க எப்படி சார் ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 செலவாகும் சார்? எப்படி சார் அதை பண்ணுவாங்க? அப்போது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களுக்கு அது நடந்துடும். இப்போதைக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு நிற்கிறாங்க சார். இது நீ சுத்தமானவன்றதே பிரச்சனை இல்லை சார், உங்கள்கிட்ட நிர்வாக திறமை இருக்கான்றது தான் இப்போ பிரச்சனை. யார் தான் லஞ்சம் வாங்கலப்பையா அப்படின்ற மாதிரி ஜனங்க வந்து அதுக்கு பக்குவப்பட்டாங்க. ஓவராக வாங்கினா தான் அது பிரச்சனையே. அதனால் நீங்கள் லஞ்சம் வாங்குறீங்களா வாங்கினீங்களா, உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது, நீங்கள் இதை எப்படி வழிநடத்த போகிறீங்கன்றத நம்ம யோசிக்கிற போது இது ஒரு பெரும் சிக்கலாக தான் இருக்குது. நீங்கள் தமிழக அமைச்சரில் ஏதோ கல்வித்துறையில் கொஞ்சம் விவரமாக இருக்கிற மாதிரி பேசுகிறாரே தவிர வேறு எந்த அமைச்சரும் இந்த புஷி ஆனந்து ஒரு ஆள் இருந்தார். ஏதோ புஷி ஆனந்துனாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு மாற்றம் என்ன ஆனந்துன்னு பேர் வருது தவிர வேறு ஒன்றுத்தையும் வரக்காங்க. எல்லாத்துக்கும் அவர் தான் பேசியிருந்தார். ஆமாம். அப்போ புரியுதா? ஒரு சீனியர்னு சொல்கிறவர் நமக்கு எதுக்கு வம்பு, கட்சியோட போச்சலார் வர நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போகிற மாதிரி இருக்கிற போது இதில் வந்து நம்ம எப்படி இந்த நிர்வாகம் சரியாக போய் தமிழ்நாடு இதில் எப்படி வளரப்போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இன்னொரு பக்கம் அடிப்படை வசதிகளை சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து விவசாயத்துறையும் பால்வளத்துறை. நம்ம குறிப்பாக சொல்ல போனால் இந்த 2 துறையினால தான் மாற்று பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும். ஆனால் அந்த 2 துறையில் உள்ள அமைச்சர்களோட செயல்பாடு எங்கேயுமே கண்ணுக்கு முன்னாடி தெரிய மாட்டேங்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கெல்லாம் ஏப்பா நீலாம் அமைச்சர்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு அமைச்சர் கூட சொன்னார் பாருங்க, ஏதோ அந்த துறையை மாற்றி சொல்கிறாரு. அப்போது இது என்னவோ தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு தான் சார். இப்படி தான் நம்ம வெளிப்படையாக சொல்லணும். ஒன்று அதிகாரிகள் கேளுங்க, ஒரு சீனியர் ஆஃபீஸரை ஒரு நல்லவனாக போட்டு என்னன்னு பாருங்கள். இல்லைன்னா இது ரொம்ப நாசமாக போயிடும். இன்றைக்கி வந்து தண்ணி திறக்கலாம் எதுவுமே கருமம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. ஒரு கோயிலுக்கு போனால் என்னத்தை ஆய்வு பண்ணணும்னு தெரியல, நீ வெளியில் இருக்கிற கடையில் மிச்சர் பாயிட்டெல்லாம் பார்த்துன்னுக்கிற. இது எப்படி இது சரியாக இருக்கும்? பூ அந்த அபிஷேக தட்டெல்லாம் இவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும்னு சொல்லி போடுவீங்க. ஐயோ இதெல்லாம் நடக்கும் சார், இதெல்லாம் ஏற்கனவே நடக்கும். மழை பெஞ்சா தண்ணி சாக்கடையில் ஓட தான் செய்யும், ரோட்டில் ஓடும் சார். அதை சொல்கிறதுக்கா நீனு? அப்போது இது எப்படி இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அந்த மாதிரி இருக்குமோன்ற எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. இப்போ நாட்டின் அடிப்படை தேவைகள் சார், இப்போ இந்த ஆட்சி மேலே இப்போ என்ன சார் குற்றம் சொல்கிறோம்? இப்போது நீங்கள் விவசாயத்துறை சொல்கிறீங்க, அந்த விவசாயம் இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் தெரிஞ்சிடணும்னு வச்சுங்க. நெல் வந்து அரிசி விலை உயர்ற போது என்னையா ஒன்றைங்கான இல்லைங்க, எங்கெங்கே பயிர் விளைஞ்சது தண்ணி வந்ததுங்கன்னு வந்துடும் சார். இப்போ அடிப்படை மக்களுக்கான தேவைங்கிறது கரண்ட்டு சார். கரண்ட் எங்கேயாவது அது வருதா சார்? சென்னையிலே இவ்வளோ ப்ராப்ளம். சாதாரணமாக சென்னையில் ப்ராப்ளம் கம்மியாக இருக்கும், சென்னையிலே இவ்வளோ ப்ராப்ளம்னா அப்புறம் ஊர் நாடு பக்கம்லாம் என்னென்னு நடக்கும்? அப்போது உங்களுக்கு ஒரு மனிதனுக்கான அடிப்படை தேவை எது நம்ம பேரில் அவதூறுகளை அசிங்கங்களை தூக்கி வீசும்ன்றது கூட உங்களுக்கு ஜென்ரல் அடிப்படை நாலேஜ் உங்களுக்கு இல்லையே. அப்படி இருந்திருந்தா எல்லாத்தையும் நிப்பாட்டு, அதை கொஞ்சம் சரி பண்ணியா, ஜனங்க அதாவது ரோட்டில் வந்து படுத்துக்குன்னு காரி துப்புதுங்க அப்படின்ற எண்ணம் இவருக்கு இல்லை. ஒரு இதெல்லாம் நடக்குதா? நம்ம ஒரு காலத்தில் நம்ம முதல்ல ஸ்டாலின் தான் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், ஒன்றும் தெரியலையா பாவையா அப்படின்னு சொல்லுவோம்ல.
ஜோசப் விஜய் அவர்கள் கூட அதே நிலையில் தான் இருக்கிறாரோ அப்படின்னு நிச்சயமாக என்ன தோணும் சார் நிச்சயமாக இந்த மாதிரி நாட்டில் அதுவும் சென்னையில் முதல்வர் இருக்கிற சென்னையில் இவ்வளவு கரண்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு முதல்வருக்கு தெரியும். அருகிலே ஈசிஆர்லேயே சாலை மறியல் நடக்குது. அவருக்கு தெரிஞ்சா நிச்சயமா விட்டு போப்பா அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளோ விவரம் இல்லாத முதலமைச்சராக இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியல. இதுதான் அப்போ தெரியாது. நாளைக்கு தெரியுமா, நாளைக்கு தெரியுமா, அடுத்த மாதம் தெரியுமா, இல்லை 5 வருஷம் தெரியாமே போயிடுமான்னு தெரியல. ரைட். இவர் ஆட்சிக்கு வர முன்னாடின்னு பல குற்றச்சாட்டுகள் அடுக்கி வச்சுருந்தார் திமுக ஆட்சியில். அது குறிப்பாக சொல்ல போனால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விஷயங்களை எப்படி நடவடிக்கை எடுத்துக்காரு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே முடிஞ்சிடும் பாருங்க. சரி, ஏன்னா இப்போ நம்ம வந்து குற்ற நடவடிக்கைங்கிறது முதல்ல சமூகத்தில் இந்த பாலியல் சீண்டல், பாலியல் விஷயங்கள் தான் மக்களை வந்து ரொம்ப ஒரு 10 வயசு குழந்தைய வந்து இது பண்ணுறான், 3 வயசு குழந்தை இது பண்ணுறான்னா அது வந்து யார் விட்டு குழந்தைய இருந்தாலும் நம்ம விட்டு குழந்தை மாதிரி எல்லாருமே நினைக்கிறோம். அப்போது நேற்று இங்கே ஒரு 80 வயசு கேள்வி வயசான அம்மா என்ன அது எப்படி 3 வயசு குழந்தைக்கு ஒன்றும் அந்த இருக்காதோ அதே மாதிரி தான் 80 வயசில் அந்த பாட்டிக்கு ஒன்றும் இல்லை. அப்போது இது ஏறக்குறைய எல்லா ஊர்லேயும் கொஞ்சம் பரவலாக நடக்குது. திமுக ஆட்சியில் கொஞ்சம் போல இருந்தது, இது கொஞ்சம் கூடுதலாகவே நடக்கிற மாதிரி இருக்குல்ல. அதுக்கு தான் இப்போ இந்த சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாரு. கூடிய விரைவில் இது வந்து சிங்கப்பெண் திட்டம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் இல்லை, சிங்கப்பெண் திட்டம் தாவேக்காரர்களுக்காக அறிமுகப்பட்ட திட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நேற்று வந்து இங்கே அயனாவரத்தில் முதல் எஃப்ஐஆர். ஆமாம், முதல் எஃப்ஐஆர் அவங்க பேரில். ஆமாம், அடுத்து இங்கே இந்த பக்கம் ஆலந்தூரில் எஃப்ஐஆர் கட்சிக்காரன். இப்போ இந்த நிமிஷத்தில் சேலத்தை சேர்ந்த ஒருத்தன் சார் இன்னும் 8000 வீடியோ வச்சுருந்தானா சார் அந்த செல்லு. அந்த அம்மா சொல்லுது கிட்டத்தட்ட ஒரு 8000 இருக்கும் அப்படின்னு சொல்லுது சார். அப்போது இதே வேலை அவன் வந்து ஏதோ பலசரக்கு மளிகை கடை எதுவும் வச்சுருந்தான், பல சரக்கு வச்சுருந்துருக்கான் போல. இது யாரான்னா அவன் தாவேக்கா பொறுப்பாளராக இருக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ கூட இருந்த ஒரு 2 பேர். அப்போது இதையெல்லாம் கணக்கு பண்ணி விஜய் சரி கொஞ்சம் போல் போலீஸை போடுங்க அப்படின்னு இப்போ கூட வந்து ஒன்றும் பெருசாக இல்லைல்ல. இப்போ 2545 பேர் சொல்கிறாங்க, அவ்வளோ பேரை இன்னும் தேர்ந்தெடுக்கல. ஆமாம், ஏதோ எண்ணிக்கை 100 200 அந்த மாதிரி தான். ஒரு 70 குழுக்கள் ஒரு இது மட்டும் போட்டிருக்காங்க. 70 குழுக்களில் வந்து ஒரு குழுவிலும் 4 பேர் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அந்த மாதிரி தான் 300 பேருக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 300 பேரும் பொதுமக்களுக்கெல்லாம் இல்லை, இவங்க கட்சிக்காரனுக்காக தான் இது போடப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்தடுத்து இவங்க கட்சிக்காரங்க பொறுப்பாளர்களை கண்டுபிடிச்சிடலாம், மாவட்டம் ஈஸியாக இருப்பாங்களா. இப்போ நம்ம பொதுமக்கள் தானே வந்து கண்காணிட்டு. அது மட்டும் இல்லாமல் குற்றம் நடப்பதற்கு முன்னால் நாங்கள் போய் தடுத்துருவோம். என்ன இது 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 என்ன லாஜிக் இது? குற்றம் நடப்பதற்கு முன்னால் நாங்கள் போய் பிடிச்சிருவோம்னா எப்படி இது? எப்படி ஓவரால் நீங்கள் வந்து இந்த பெட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ ஒரு பார்க் இருக்குது, ஒரு பார்க்கில் ஒரு 10-50 பேர் வாக்கிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெண்கள் அதில் ஒரு 10-20 பேர் சேர்ந்து போகிறாங்கன்னா எப்படி நகை செயினிங்கன்னா போட்டுப்பாங்க, அறுக்கலான்னு ஒரு திட்டமிடுவாங்க சார். அங்கே சும்மா ஒரு பெட்ரோல் வண்டி நின்னா கூட ஏம்மா தடி அங்கே இருக்குதுப்பா, இந்த ஏரியா வேணாப்பான்னு போயிடும். அப்போ நீங்கள் ஓவரால் தமிழகம் முழுக்க இதை இன்க்ரீஸ் பண்ணால் தான் இது வந்து தடுக்கப்படுமே தவிர நீங்கள் சும்மா ஒரு 300 போலீஸ் வச்சுக்கினேன் நான் வந்து ஒரு 2545 போலீஸை போட போகிறேன், நான் முதல்ல போய் பிடிச்சிருவேன்றதுலாம் நீ வந்து பெண்களை சீண்டவனுக்கு ஒரு தனிப்படை, பிடிச்சிட்டு கலாட்டம் பண்ணால் அதுக்கு ஒரு தனிப்படை, திருடுறவனுக்கு ஒரு தனிப்படை, ராபரி பிட் பாக்கெட் எல்லாத்துக்கும் ஒரு தனிப்படை போட முடியுமா? குற்றவாளியோட போலீஸ் அதிகமாயிடும். ஓவரால் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீர்தூக்கி பார்த்து என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ. நீங்கள் ஒரு காலத்தில் போலீஸ்காரங்க சைக்கிளில் ரோந்து போகணும் அப்படின்னு வந்து தெரியுங்களா? ஆமாம், டைனமோலாம் ஆமாம் வந்தது. அதுக்கப்புறம் 2 வீலர் வந்தது. அப்போ இதுதான் வந்து இந்த குற்றங்களை குறைக்கும். இப்போ நைட்டில் கூட ஒவ்வொரு வீட்டுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட முடியாது. ஆனால் சும்மா ஒரு பெட்ரோல் வண்டியோ ஒரு இந்த மொபைல் பைக்கில் வந்து பெட்ரோலாக போனால் திருடுறவன் கொஞ்சம் அச்சப்படுவான். அதை விட்டுட்டு நான் வந்து இதுக்கு சிறப்பு தனி கவனம் செலுத்துகிறேன். இது சிறப்பு படம் தான், ஏற்கனவே இருந்த படை தானே. இன்னும் ட்ரோன் மூலிமா நாங்கள் வந்து கண்காணிக்கணும். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்ம அடையாரில் தான் அந்த ட்ரோன் மூலிமா கண்காணிப்பை தொடங்கியிருக்காங்க. சரி, அவங்க தொடங்கினவங்க விட்டாங்க, நம்மளை எங்கேயும் பார்க்கல வச்சுங்க அந்த ட்ரோனை. இப்போ இது தொடங்கி 4 நாளாவது ட்ரோன் எங்கேயும் போன மாதிரி தெரில. இது வந்து ஒரு சினிமாவில் ஏதோ விழாவில் ஒரு கிண்டலும் கேலியுமா ஒரு ஆம்பளை பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு கிண்டல் பண்ணதுக்கு தான் இந்த திட்டம் வந்து இது வரைக்கும் செயல்படுத்தியிருக்கே தவிர ஒன்றும் பெருசாலாம் இல்லை சார். நான் என்ன சொல்கிறேன், இவங்க அரசு இந்த சிங்கப்பெண் படையை போகிற இடத்துல வீடியோ எடுத்துக்க எதுக்கு சார் அப்லோட் பண்ணுறீங்க? இது என்ன இது கூத்தா? இதெல்லாம் கோமாளி நாடா? இது என்ன இது கேவலம்? இது
அவங்களோட வேலை அதை போய் நீ என்ன வேலை செய்யறன்னு எங்களுக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாமல் அந்த படைக்கு வந்து எஃப்ஐஆர் போடுற உரிமையெல்லாம் இல்லை, கிடையாது, அந்த ரைட்ஸ் இல்லை. அவங்களா போய் பிடிச்சா அந்த கொடுத்துருவாங்க. இல்லை அதுக்கு ஒரு சிறப்பு ஒரு செயலி மாதிரி ஏதாவது இருக்கா, இதை நீங்கள் அழுத்தினீங்கன்னா உடனே அந்த பக்கத்தில் உங்களுக்கு போயிடும். அதுவும் இல்லை, நீ 100க்கு தான் போகணும். 100 இன்னும் லட்சத்தில் வரும்னு எல்லாருக்குமே இப்போ தெரியுது. ஒரு காலத்தில் 100 நல்லா தான் வந்தது. இப்போ 100க்கு நீ 100 தடவை போட்டால் வரும், 100 வரும் போல. அப்போ இது என்னது இது? அப்போ இது வெறும் விளம்பரம் மாதிரி தானே இது. இது யாரை ஏமாத்துறது? இதை வச்சு நான் 100க்கு போன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நினச்சின்னு பாதுகாப்பாக வெளியில் போயிட முடியுமா? அதுதான் ஏற்கனவே இருக்கேன். அப்போது இதையெல்லாம் ஒரு திட்டம் சொன்னால் சார் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேணாம் சார். இப்போ நீங்கள் டக்குன்னு சிவாஜி கணேசன் எப்போ செத்தான்னு என்ன கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன்? வர வாய்ப்பே இல்லை. சிவாஜி கணேசனை பற்றினா தெரியும். சிவாஜி எப்போ செத்தாருன்னா சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஏதாவது கூகுளில் செக் பண்ணி என்னைக்கு டேட்டு இறந்தாரு எப்போ அப்படி தான். அப்போது எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியுன்ற அவசியம் இல்லை. அந்த பேசிக் தெரிஞ்சால் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா இது உண்மையா? இப்போ நீங்கள் சார் ஒரு தலையை எல்லாமே மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தலையெல்லாம் வந்துட்டானா பிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். நான் எப்பேற்பட்டேன்? அப்போ தலையில்லாமல் நடக்க முடியுமா? இது பொருளையா? இந்த மாதிரி ஏற்கனவே பொருளிகள் வந்திருக்கான்னு நம்ம சில டேட்டாக்களை தேடி பார்த்து இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பொருளை கலப்பினானுங்க அப்போ திருடு போச்சு, கல் எடுத்து விட்டானுங்க அப்போ திருடு போச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம தேடி போகணும் சார். எல்லாமே நமக்கு வந்து மாயாஜாலத்தில் தெரிஞ்சிடாது. அப்போது அதற்கான தகுதியுள்ள ஆளாக நம்ம இருக்கணும். ஒரு விஷயத்தை அரசு இன்றைக்கி சார் நீங்கள் என்ன சார் திட்டம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரிங்க சிங்கப்பெண் திட்டம்னு அறிவிக்க போகிறோம், இந்த மாதிரி ஏதாவது முன்னாடி எதனா இருந்துட்டாயா, இதில் என்னையா சிறப்பு அம்சம் அப்படின்னா நீங்கள் இதை விட பார்த்தீங்களா சார்? இந்த சாவுக்கு போனால் சினிமா பாட்டு வாசிப்பாங்க சார், இது இயற்கை. கல்யாணத்தில் வாசிப்பாங்க. ஒரு அரசு விழாவில் வந்து ஒரு முதலமைச்சர் நடித்த படத்தோட பாட்டை போட்டு போலீஸ் பேண்டு வாசிக்க விட்றீங்கள, இதெல்லாம் உண்மையிலே சார் உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். இது நம்ம பாட்டு இல்லை, இந்த படத்தில் இவ்வளோ படம் வாங்கணுமா, இவ்வளோ சேலரி வேணும் நீ நினச்சிக்கலாம் சார். இப்போ இதை பக்கத்து ஸ்டேட்டில் பார்த்தாங்கன்னு வச்சுங்க, என்ன தான் சார் நினைப்பான்? அவன் நடிக்கல இல்லை, அவனுக்கு எந்த பாட்டு போட தெரியல. என்னங்க இது? இதுக்கு முன்னாடி இப்போ வந்து எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் பாட்டை போட்டாங்களா? இல்லை கலைஞர், இல்லை ஸ்டாலின், இது உங்கள் அப்பா கதை வசனம் எழுதின படம்பா, அதுலேருந்து ஒரு பாட்டு போடுறோம்பா, என்னது இது? அப்போ இது ஒரு கோமாளி ஆட்சி மாதிரி தானே நடக்குது. இது எல்லாம் வந்து விஜய் காதுக்கு போதா, கண்ணுக்கு தெரியுதா? இல்லை பார்த்தா அவரும் கேட்டு அதை ரசின்னு இருக்கார். அப்போ அவர் வந்து அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தை கூட சிறப்பு. இந்த சிங்கப்பெண் படை வந்து என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குங்கிறாரு. காவல்துறையே முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அதுல என்ன அந்த வார்த்தை அவர்கிட்ட சொல்லணும் சார். ஒரு தடவை ராஜீவ்காந்தி இந்தியாவில் தான் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் நான் இந்திய மக்களின் வாழ்த்துக்களோடு இங்கே வந்திருக்கிறேன், நான் இதெல்லாம் சிரிச்சிட்டாங்க. நம்ம ஒரு தடவை அம்பேத்கர் சிலையை ஒரு பிரபல நடிகர் திறந்துட்டு ஒரு தமிழனின் சிலையை இன்னொரு தமிழ் திறப்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நம்ம கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் ஒரு பிளாக் ஒருத்தர் திறந்துட்டு வந்து இந்த இந்த பிளாக் அம்பேத்கர் பிளாக்னு திறந்துருக்கோம், இங்கே படிக்கிற மாணவ மாணவிகள் டாக்டர்கள் அம்பேத்கர் மாதிரி படிச்சுட்டு போய் கிராமமாக ஏழை மக்களுக்கு இலவச சேவை செய்யணும்னு பேசினாராம். அந்த லைனில் விஜய் நம்ம சேர்த்து வேண்டியதான் சார். ஓகே, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை, வேற எந்த இது இல்லை, வேறு எந்த மாற்றமும் இல்லை சார். அவர் எனக்கு வந்து அவர் எல்லாத்தையும் என்ன அப்படியே எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி அப்படியே இப்படி இருக்கிறாரு. அதை வந்து இது இங்கே நடக்குது, இப்போ ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல, இப்போ டப்புன்னு ஒரு சத்தம் கதை இப்படி திரும்பி பார்க்குறது, அவர் அப்படியே இப்படி இருக்கிறார். அது என்ன யோசனை இருக்கிறாரு? என்னடா அந்த கருமத்தில் வந்து நம்ம மாட்டிடுமே, நம்மலாம் இப்படி நினைக்கலேன்னு நினைக்கிறாரா, இல்லை இந்த லூசு பயல்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருத்தனும் சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறாரா, நமக்கு தெரியல. ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பெருசாக பேசப்பட்டு இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இது இந்த குதிரை பேர் அரசியல், அதுவும் ஒரு பெருசாக பேசப்படுற விஷயம். இந்த குதிரை பேர் அரசியலில் திமுக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதை காப்பி அடித்த மாதிரி தாவைக்கா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக அதிமுகலேருந்து ஆட்களை எடுக்கிறது, அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் திமுகலாம் அந்த மாதிரி செஞ்சதில்லை சார். ஒருத்தர் 2 பேர் வேலை கொடுத்து வாங்க, விஜயகாந்துக்கிட்டேருந்து கொஞ்சம் பேர் வாங்கினாங்க. ஆனால் வந்த உடனே எந்த அரசியல் அனுபவமும் இல்லாமல் வந்த உடனே பச்சையாக ஓப்பனாக விபச்சாரம் பண்ணுற மாதிரி மறைமுகமாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் போகவும் வரும். இது வந்து பாம்பே ரெட் லைட் ஏரியா மாதிரி ஓப்பனாக இந்த குதிரை பேரம் நடந்ததை வந்து நம்ம யாராலும்
இது மன்னிக்கவே முடியாது சார். சார் ஒரு 12 நாளில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு 12 நாளில் நான் வந்து அம்மா ஜெயலலிதா ஆட்சியை நான் பார்த்தேன். சரி பாரு, பார்த்துட்டு இந்த கட்சியில் இருந்து அது நல்லா ஆச்சு. ஏய் எங்கள் அம்மா புரட்சி தலைவி அம்மா இங்கே இல்லைப்பா, அதிமுக தலைமைச் செயலகத்திலே ராயப்பேட்டையில் இல்லைப்பா, அது பனையூரில் இருக்குப்பான்னு சொல்லிட்டு போ. என்ன இருக்கு பேண்ட் சட்டை போட்ட ஜெயலலிதா எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போ. நீ ரிசைன் பண்ணிட்டு அங்கே போய் நிற்கிற அப்படின்னா நீ சும்மா ரிசைன் பண்ணியா? நீ உண்மையிலேயே வந்து ஆமாம்மா அவர் தான் ஜெயலலிதா, ஜெயலலிதா ஆவி அங்கே நிற்காத இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுதான் ஏன் எம்எல்ஏவாக போய் இல்லை? எந்த பிரச்சனையும் ஓட்டை மட்டும் நீ வந்து கட்சி கொறடா சொல்கிறவங்களுக்கு போடு, உன் பதவி இருக்கும். மற்றபடி நீ வந்து நல்ல கருத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு போய. அப்போது இது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இவர்கள் செய்த குதிரை பேரம் சார். அவ்வளவு ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் சொல்கிறாருல்ல, ஏய் ஏன் ஆள் தான் ஏன் ஆட்சி தான், இந்த ஒற்றை வார்த்தைக்கு வந்து அவங்க எல்லாரும் வந்து நின்னாங்களா? இது யாரை நம்ப சொல்கிறேன்? புத்தரன் சொன்னார்ல, ஏங்க எனக்கு மட்டும் அங்கே காசு கொடுத்தாங்க 10 கோடி 5 கோடி நாங்கள் 2 பேரும் தான் வாங்க, நம்ம கம்யூனிஸ்டுகள் விசிகா மதிமுக எல்லா கட்சியும் தான் வாங்கிச்சு. அப்போது நீ காசு வாங்குறவன் தான் விளங்கிச்சா? இப்போ நீ என்ன இல்லை நான் வந்து கொள்கைக்காக வந்தேன், வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்சிக்கு வந்துடும் கவர்னர், ஆர்எஸ்எஸ் குழந்தை ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்புறம் நீ என்ன ஆர்எஸ்எஸ் குழந்தைக்கு தானே நீங்கள் ஆதரவு தரீங்க. விஜய்க்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபி போடுகிற ஓட்டுன்னு யார் சொன்னா? நீங்கள் தான் சொன்னீங்க, மொத்தமும் சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு வந்து அப்போ நீங்கள் பிஜேபி தான் ஓட்டு போட சொல்லியிருக்கீங்க போலுக்குதுல்ல மறைமுகமா. அப்போ இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்களா? இப்போ இதில் வந்து நீ சார் கொள்கைன்னா என்ன? ஏய் அவன் பிஜேபிக்காரன், அவன் பிஜேபி மைண்ட் செட், அவன் ஆட்சி கலையிட்டோம், என்ன ஒரு 1000-2000 கோடி செலவு ஆகட்டும். எப்படின்னா எதிராளி எந்த காரணம் கொண்டு நாங்கள் விட்டுறக்கூடாது, எங்கள் கொள்கைக்கு நேர் எதிரிவேன். இந்த பிஜேபி கொள்கையில் கூட தமிழ்நாட்டை ஆண்டா நாடு நாசமாக போயிடும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பிஜேபி குழந்தை ஆள விடலாமா? அதுக்கு சப்போர்ட் பண்ணலாமா? அதுக்கு நாம் இன்னொரு தேர்தலை சந்திச்சு போயிருக்கலாமே. அப்போது உங்களை இங்கே கூட்டி வந்தது எது? வெறும் பணம் தான். இதில் ஒன்றும் இல்லைலாம் நீங்கள் மறுக்கிறதுக்கு கொள்கை அந்த கருமெல்லாம் ஒன்றுமே இல்லை. பதவி பணம், பதவியை விட பணம். ஏன்னா பதவிங்கிறது எம்எல்ஏ இருக்கிறவனுக்கு தான், பணங்கிறது அந்த கட்சி தலைவர். அப்போ கட்சி தலைவரின் உத்தரவு இல்லாமல் எம்எல்ஏக்களோ கட்சி உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ போக முடியாது. அப்போது முதல்ல தலைவர்மாரை கலெக்ட் பண்ணிட்டு தான் ஆதரவு வாங்கியிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வேலையை அதோடு சார் இது நீங்கள் நம்ம சாதாரணமாக இவர் வந்து அதிமுக உடைச்சார் விலை கொடுத்து வாங்கிட்டாருன்னு விஜய்ன்னு இல்லை, விஜய் கூட இருக்குன்னு தே ஆர் வெரி கிளவர். ஏன்னா இப்போ எதிர்கட்சி ஆத்தரைசர் எதிர்கட்சி திமுக. ஆனால் விஜய் அரசு செய்கிற எந்த விஷயத்தையும் திமுக கேட்டாயா நீ ரொம்ப ஒழுங்குமா, ஒரு மாதம் முன்னாடி என்ன செஞ்ச, உன்னாதான் இந்த நிலைமை அப்படின்னு கொண்டு போயிடலாம். இதே எடப்பாடியார் கேட்டாருன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா அப்படின்னா, யோ வேலையை பாரியா, அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாராம், இப்போ வந்து அவரை நொட்டுறன்றாங்க. அப்போது ஒரு திறம்பட எதிர்கட்சியாக செயல்படுகிற அடிப்படை தகுதி பெற்றவர் எடப்பாடியார் மட்டும்தான் இன்னைக்கு இங்கே இப்போதைக்கு இருக்கிற கட்சிகளில். அப்போது திமுக பேசினா சமாளிச்சிடலாம், எடப்பாடியார் பேசினா சமாளிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் எடப்பாடியார் அவர்களை அந்த கட்சியை காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஆசை வார்த்தைகள் கூறி அதை சிதைச்சாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய கிரிமினல் தானே சார். இந்த வேலையை திமுக செஞ்சது இல்லையே, இதே வேலையை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது திமுக கிட்ட காசு கொடுத்து ஒன்றும் பண்ணலையே. அப்போது அவன் வேலையை அவன் செய்கிறான், இவன் வேலையை அவன் செய்கிறான், அப்படி தானே இருந்தாங்க. அப்போது இது எவ்வளோ ஒரு கிரிமினல் தனம். இந்த கிரிமினலை ஒரு கிரிமினல் மட்டும்தான் செய்ய முடியும். நான் இதை விஜய் செஞ்சாருன்னு சொல்லி அது விஜய்க்கு இது தெரியாது. அப்போது கூட இருக்கிறவங்க இவ்வளவு கிரிமினல் புத்தி உடையவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துருவாங்க. அவன் திருடன் தான்பா, இருந்தாலும் நீங்கள் அவன் ரொம்ப நேர்மையானவன்பா, வீட்டை பத்திரம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? அதனால் இது ரொம்ப இது திமுக செய்யாததை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே இப்போ ஒரு ஆட்சியை உடைச்சி இன்னொருத்தங்கிட்ட ஆட்சியை கொடுத்தியாப்பா நீ போய் சிஎம் ஆவையான்னு கூட சொல்லுவாங்க. அது ஓகே ஃபைன் சார். ஒன்றுமே இல்லாமல் ஒரு கட்சியை சிதைக்கிறாங்கல்ல, இவங்களால் இந்த பக்கம் வந்து பதவியை தக்க வைக்க முடியாது. ஆனால் அதுக்கு காசை கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 27 பேரை ரெடி பண்ணாங்கல்ல, 27 பேரும் தாவ ஓட்டு போட்டாங்கல்ல, நாங்கள் ஆதரவுன்னு சொன்னாங்கல்ல. அவங்க நிலைமையெல்லாம் இப்போ என்ன? அப்போது அவங்கள கொடுத்து இப்போ நீ என்ன தான் இவங்க போய் திரும்பவும் எடப்பாடியார் கூட நின்று நாங்கள் தாங்க அதிமுக ஒன்றும் பிரச்சனைங்க மனசில் எதுவும் வச்சுக்காதீங்கன்னாலும் அந்த இவர்கள் செய்த இந்த 1 மாதத்தில் 20 நாட்களில் செஞ்சது
அங்கே மறக்க முடியுமா அந்த தலைமையால்? அப்போ நிரந்தரமாக அவருக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி அதை வீக் ஆக்கிட்டார்ல. இப்போ இன்றைக்கு நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் யார் பேசணும்? ஒரு மூர்த்த அரசியல்வாதி என்ற பேரில் எடப்பாடியார் தான் பேசணும். நீங்கள் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கோ அல்லது வந்து உதயநிதி அவர்களுக்கோ இதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்பு நேர காலம்னா அவங்களுக்கு நிறைய அதெல்லாம் இல்லை. ஆமாம் ஆமாம், அது வந்து நம்ம ஸ்டாலின் கூட கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அது முடிஞ்சு போச்சு, அவர் சோகத்தில் இருக்கிறாரு, அவருக்கு அவ்வளோதான் வச்சுங்க. உதயநிதி கிட்ட நம்ம அதை சுத்தமாக எதிர்பார்க்க முடியாது. அப்போது விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இந்த பக்கவாத கோஷ்டிகளாக ஆகிட்டாங்க. இந்த கச்சேரியில் வந்து ஒருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ பேசுவதற்கு ஒரே ஆள் எடப்பாடி. எடப்பாடியார் தன் கடமை செய்கிறாரான்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவருக்கு இருக்கிற சிக்கல்லேருந்து, அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற சிக்கல்லேருந்து அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியே வரார். இது எவ்வளோ பெரிய டெக்னிக்கலான அரசியலில் வேலை தெரியுங்களா? அப்போ நம்ம இவங்களை எப்படி நம்ம நம்புறது? இவங்க வந்து கொஞ்சம் இல்லை நியாயமானவங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பான. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சா மதசார்பற்ற கூட்டணி, மதசார்புடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணிக்கு பல பேர் வைப்பாங்க. இப்போ தாவேகா கிட்ட திமுக இருந்து பிரிஞ்சு போன உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்? இல்லை, இதுதான் இவங்க வந்து கல்லாப்பட்டி கூட்டணி வச்சிருவோம் சார். அதான் பெஸ்ட்டு. ஆமாம், ஏற்கனவே சொன்னதே சொல்லிடலாம். ஆமாம், ஏற்கனவே அந்த பேர் வேறு ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் எல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணின்னு வச்சுட்டா நல்லது தானே. இவங்க தான் வந்து இப்போ தாவேகாவை வந்து இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறாங்களே. ஆமாம், எவ்வளோ தேவையில்லை. ஒரு எம்பி கூட இல்லைப்பா, தேவைப்படுற எம்பி நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க காங்கிரஸ். இல்லை அது சார், அதுலேயும் ஒரு டெக்னிக் தான் சார். அது நீங்கள் நமக்கு ஒரு எம்பி இருந்தால் அவன் என்னத்தையாவது முண்டங்க ஏதாவது சொல்லி ஆகணும். என்னத்துக்கு இந்த பக்கம் சொன்னால் இவங்க பற்றியா இவன் பிஜேபி பக்கம் போயிட்டான்னுவாங்க. ஏற்று சொன்னோம்னா ஏய் நீ ஒரு ஆள் வச்சுன்னு எங்களை ஏற்றுக்கியா அப்படின்வாங்க. எதுக்கு வம்பு? கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஒருத்தர் திட்டினா கூட சரி கண்டுக்காமல் போப்பா, நீ போப்பா, ஏமா பார்க்குறவள அந்த மாதிரி சார். இதுவும் ஒரு டாக்டிக்ஸ் தான். இது நல்லா வந்து எப்படி இந்த பாலிசி தொடர்ந்துன்னா எப்படியும் கூட இருக்கிறவங்க ஒரு 5 வருஷம் விஜயை கடத்திட்டு 6வது திரும்ப பனையூருக்கு அமைச்சிருவாங்க சார். ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக. மிக்க நன்றி. நம்ம நேரத்தையும் கருத்து